எல்லாம் வல்ல இறைவனை என் மனமொழிமைகளால் போற்றி பண்ணுகிறேன். இது ஒரு கேஸ் நரேஷன். திரும்ப ஒரு 15 வருஷமா நெஞ்சு வலி இருக்குது. பேஷண்ட்டு சொல்லுவாங்க இல்லையா, நானும் பார்க்காத டாக்டர் இல்லை, போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, இசிஜிலேருந்து எக்கோலேருந்து ட்ரெட்மில்லு ஆன்ஜியோகிராம் வரைக்கும் பண்ணி பார்த்துட்டாங்க. இவர் தொடர்ந்து வரதை பார்த்துட்டா டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, ட்ரெட்மில் வந்து 4 தடவை பண்ணார், பாசிட்டிவாக இல்லை, நெகட்டிவாக தான் இருந்தது. இவருக்கு வர வழியை பார்த்துட்டா இது பாசிட்டிவாக தான் இருக்கும் போல இருக்குன்னு ப்ரூஸ் புரோட்டோகால் படி ட்ரெட்மில் நெகட்டிவாக இருந்தாலும் ஒரு இடத்துல மட்டும் ட்ரெட்மில் பாசிட்டிவாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு முன்னுக்கு பின்னா ஒரு முரணான ஒரு செய்தி. இவர் தொடர்ந்து இருதய டாக்டரை பார்த்துக்கிட்டே வர்றாரு. டாக்டர் பயத்தில் என்ன பண்ணுறாங்க, எதுக்குமே ஒரு பிளட் தின்னர் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளோபிடோகிரல், ஆஸ்பிரின், ஏன் ஒரு இடத்துல வந்து அந்த புதுசாக வந்திருக்கிற இந்த அபிக்சபன் 2.5 அதை கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து தீராத நெஞ்சு வலியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இது இதய நோயாக இருக்காது, இது ஒரு மனநோயாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சைக்காட்ரிஸ்ட் அனுப்பிடுறாங்க பேஷண்ட்டை. பொதுவாக இதய நோய் பிரச்சனை உள்ளவங்க கேஸுக்கு அனுப்புவாங்க, அது நம்ம எப்போக்கும் தெரியும். இது கேஸுக்கு அனுப்பாமல் இவர் 15 வருஷமாக வந்துட்டு இருக்காரு. இவர் மொத்தம் ஒரு 4 கார்டியாலஜிஸ்ட் பார்த்துருக்காரு. அதில் ஒன்று வந்து ரொம்ப பெரிய கார்டியாலஜிஸ்ட்டு. அவர் ஏறத்தாழ வந்து ஒரு நிறைய ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணவர், ஒரு ரொம்ப பிரசித்தி பெற்ற கார்டியாலஜிஸ்ட்னு சொல்லலாம். எல்லாரையும் சுற்றி வராரு, எல்லா தரப்புலையும் போய் பார்க்குறாரு. எல்லாரும் வந்து உன் நெஞ்சு வலியே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவருக்கு வைத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனநோயாளி பிரிவுக்கு அனுப்புகிறாங்க. மனநோயாளி பிரிவுக்கு போயிட்டு இந்த மாதிரி அவருக்கு வந்து மனநோயின்னு சொல்லிட்டு இந்த எசிக்ளோப்ராம், அமிட்ரிப்டிலின் அந்த மாதிரி எல்லாம் மருந்துகளை ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே அவருக்கு தூக்கம் பயங்கரமாக வருமா. அவர் சொன்ன செய்தி, எங்கே இந்த கேஸை கிராக் பண்ணப்பட்டது அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, சார் என்னால் ஒட்டுமொத்தமாக ஒரு 4 கிலோமீட்டரை பைக்கில் ஓட்ட முடியாது, 2 கிலோமீட்டர் அப்படி ஓட்டும் போது என் கண்ணை அப்படியே சொருவும் சார் அப்படின்னாரு. அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு போய் அமிட்ரிப்டிலினும், எசிக்ளோப்ராமு, குளோனாசிபாமு, டயசிபாமு, லோராசிபாம்லாம் போட்டால் என்ன ஆகும், வெந்த புண்ணில் வேலை பாய்ச்ச மாதிரி ஆகாதான்ற ஒரு கேள்வி. சரி, இந்த கேஸில் இது வந்து எல்லாரும் ஜீனியஸ் தான், அதில் எனக்கு எந்த மாற்றும் கருத்தும் இல்லை. நான் இந்த கேஸை எப்படி பார்த்தேன், எப்படி அணுகுனேன் அப்படிங்கிறது தான் இதோடைய கேஸ் டிஸ்கஷன். ஸோ இந்த பேஷண்ட் வந்து என்கிட்ட சொன்னார், சார் என்னால் ஒட்டுமொத்தமாக 4 கிலோமீட்டர் பைக் ஓட்ட முடியாது, இதுதான் அவர் கொடுத்த ஒரே ஒரு லீடிங் பாயிண்ட். இந்த ஒரு லைனை மட்டும்தான் அவர் வந்து சொன்னார். மீதியெல்லாம் நான் அவர்கிட்ட கேட்டேன். அடுத்த கேள்விகள் என்ன கேட்டேங்கிறது வரிசையாக சொல்கிறேன். பைக் ஓட்டிகிட்டே இருக்கும்போது எங்கேயாவது சொருகிற மாதிரி இருக்கும் சார் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சில அடுத்த கேள்விகள்லாம் கேட்டேன். இந்த மாதிரி நீங்கள் டிவி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ரிமோட் உங்கள் கையிலேருந்து அப்படி பொத்துன்னு விழுமா, செல்ஃபோன் பார்த்துட்டே இருக்கும்போது செல்ஃபோன் கீழே பொத்துன்னு விழுந்துருமா, அதுக்கப்புறம் சாப்பிட்ட உடனே உங்களால் உட்காரவே முடியாதா, பயங்கரமான தூக்கம் வருமா, அப்புறம் ஒரு இடத்துல அவர் மனைவியோட தான் வந்திருந்தார், இருந்தாலும் கணவன் மனைவி அங்கே இருக்காங்க. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறேன், தப்பாக எடுத்துக்கக்கூடாது, இது கேஸுக்கு முக்கியம் கருதி தான் கேட்டேன். நீங்கள் இன்பமாக இருக்கக்கூடிய அந்த வேலையில் கூட அவர் தூங்கிடுறாரான்னு கேட்டேன். அந்த மனைவியும் வீட்டுக்காரும் சற்று முகசோர்வுடன் சொன்னாங்க, ஆமாம் சார், கரெக்ட் சார், இது ரொம்ப முக்கியம் சார், அந்த நேரத்தில் கூட தூங்கிறார் சார், நான் தட்டி எழுப்பி தான் அந்த இன்பத்தை பெற வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அவங்க மனைவி சொன்னதும், அப்போ நமக்கு ஒரு ஸ்ட்ரைக்கிங் டயக்னோசிஸ் என்ன வரணும் அப்படின்னா அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா சிண்ட்ரோம். ஸோ இந்த கேஸ் என்ன அப்படின்னா, ஓஎஸ்ஏக்கும் நெஞ்சு வலிக்கும் சம்மந்தம் என்னென்னா அப்படி கிடையாது. ஓஎஸ்ஏ இருந்ததுன்னா அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா, முதல்ல ஓஎஸ்ஏனா என்ன உங்களுக்கு தெரியும், அதிகமான கொரட்டை. பல விஞ்ஞானிகள், மேதாவிகள்லாம் இந்த வசனத்தை சொல்லியிருக்காங்க. நாய்ஸி ஸ்லீப் இஸ் நாட் அ சவுண்ட் ஸ்லீப். ஒருத்தர் கொட்டை விட்டு தூங்குறாருன்னா மனுஷன் நல்லா தூங்குறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, அவர் வந்து நல்லா தூங்கலை, அந்த கொரட்டையை எதிர்த்து போராடணும். இவருக்கு கொரட்டைக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருமன், இந்த வயிறு. நானும் வேகமாக அடிக்கடி இந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ண ஒரு முக்கியமான காரணமும் அதுதான். ஸோ இந்த பருமனாக இருக்கிறவங்களுக்கு கொரட்டை அதிகமாக வரும். அப்படி எப்படி இருக்கும்னா, காலையில் எழுந்த உடனே தூங்கின ஃப்ரெஷ்னஸ் இருக்காது, வாயெல்லாம் காஞ்சு போயிடும், கை காலெலாம் நரம்பு இழுக்கும். ஒரு மாதிரி அந்த நரம்பு இழுக்கிறது தான் அவர் நெஞ்சு வலின்னு நினச்சிக்கிட்டார். ஏன்னா அவருக்கு இந்த பக்கமும் இழுக்குது, அந்த பக்கமும் இழுக்குது. அப்புறம் என்ன ஆகுனா, பகலில் சிடுன்னு இருப்பாங்க. ஆஃபீஸ் நேரத்தில் போய் உட்காந்தானே 10 மணிக்கு அப்படி உட்காந்தானே அப்படியே தூக்கமாக வந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தூக்கம் கலையிறதுக்காக ஒரு டீ பிஸ்கெட் சாப்பிடுவாங்க. அது அப்படியே ஒரு விசிய சைக்கிளாகி வெயிட் போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு டயக்னோசிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா. இதை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணணும்னா அடுத்த லெவலாக போயிட்டு ஸ்லீப் ஸ்டடி பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் உடனடி ட்ரீட்மெண்ட்னா சிபாப், பைபாப் கொடுக்கலாம். பட் நான் இந்த பேஷண்ட்டுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா, டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் மெத்தட் சொல்லி கொடுத்துருந்தேன். 3 வேளை உணவுக்கு பதிலாக 2 வேளை சாப்பிட சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த பேஷண்ட்டு ஹிஸ்ட்ரியை ஃபாலோ பண்ணி அடுத்த காணொலியில் இந்த பேஷண்டோட முன்னேற்றம் என்ன நடந்தது, நம்ம செஞ்ச டயக்னோசிஸ் கரெக்ட் தானா,
இது வந்து உண்மையாகவே இந்த பேஷண்ட்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத வந்து அடுத்த காணொலியில் டெஃபினட்டாக இதோட டயக்னோசிஸோட ஃபாலோஅப் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.